வணக்கம். என்எஸ் விளாக் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கதை தாங்க. கருத்துள்ள கதை, உண்மையான கதை, உண்மை சம்பவம். இது அந்த காலத்தில் வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவங்க. அந்த கதையை தான் சொல்ல போகிறேன். என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க, முதன்முறையாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் புதுசாக சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். பழிச்சு போயிடுச்சு, அதனால் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்எஸ் விளாக் சேனல் பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வரும். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் நிறைய பணக்காரவங்களாக இருந்தாங்க. ஒரு ஏழை அவர் என்ன பண்ணார், ரொம்ப நாள் வரைக்கும் வீடு கட்டணும்னு இடம் வாங்கி வீடு கட்டணும் ரொம்ப ஆசைங்க. அவர் பார்த்து உழைச்சி கொஞ்சம் காசு சேர்த்து மெல்லமாக ஒரு இடத்த வாங்கினாருங்க. கஷ்டப்பட்டு தான் இடத்த வாங்கினார். அதுக்கப்புறம் இடத்த வாங்கிட்டு அவர் ஃபேமிலியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஃபேமிலி, குழந்தை குட்டி, ஒரு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு மெல்லமாக லோனை போட்டு பயங்கரமாக ஒரு வீடை கட்டலான்னு கனவு கண்டு வீடையும் பாதிக்கு மேலே கட்டிகிட்டு இருந்தார். அவருக்கு சக்திக்கு மீறி கடனையும் வாங்கிட்டாருங்க. வாங்கிட்டு வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு. ஆனால் நல்ல வருமானம் அவருக்கு, நல்ல சம்பளம். அப்படியே லோனை போட்டு கொஞ்சம் கடனை வாங்கி நல்ல முறையாக வீடு கட்டிட்டாருங்க. வீடு கட்டி 2-3 நாளைக்கு முன்னாடியே யாருக்கெல்லாம் சொல்லணுமோ இன்வைட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. ஜனங்கள்லாம் கிரகப்பிரவேசத்துக்கு வரப்போகிறாங்க. சரி, வர்றவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்வீட் பாக்ஸ் வாங்க கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி ஸ்வீட்லாம் வாங்கிட்டு கொண்டு மறுநாள் காலையில் கற்கல்ல கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கப்புறம், குடி போனதுக்கப்புறம் எல்லாருக்கும் பாக்ஸ் கொடுக்கலாம், ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடையில் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆர்டர் பண்ணி கிரகப்பிரவேசம் காலையில் நடக்க போகுதுங்க. பொழுது விடியுது. இவர் போய் ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்த இடத்துலேருந்து வெளியில் அவங்க ஃபேமிலி இன்னும் உள்ளே போகலை. அதாவது சிம்பிளாக செய்கிறதுனால ஸ்வீட் மட்டும் வாங்கியிருக்காரு. எல்லோரும் வந்திருக்காங்க, எல்லாம் வெளியில் இருக்காங்க. உள்ளே இன்னும் குடி போகலை. எல்லாம் சாஸ்திரம் செஞ்சுட்டு குடி போகிற நேரத்துக்கு திடீர்னு ஒரு நிலநடுக்கம் மாதிரி ஒட்டுமொத்த வீடும் பூமிக்குள்ளே போயிடுச்சுங்க. எல்லோரும் அலறி அடிச்சுக்கிட்டு நடுக்க வந்தோடனே வெளில வந்துட்டாங்க. வீடு முழுக்க பூமிக்கடியில் போயிடுச்சு. வந்தவங்கள்லாம் ஒரு செகண்டு தாங்க, ஒரு ஆட்டம் ஆடிச்சு, அப்படியே எல்லாம் சரிஞ்சு கொட்டி அப்படியே மூடிடுச்சு. இவர் எவ்வளோ நாள் கனவு, எவ்வளோ நாள் ஆசை, எவ்வளோ கஷ்டம், மனுஷன் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுருப்பார். போயிடுச்சு. வந்தவங்கெல்லாம் வாய் மேலேயும் மூக்கு மேலேயும் கையை வச்சுட்டு கவலையோடு நிற்கிறாங்க. வாங்கிட்டு வந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இறக்கி வைக்கிறாங்க. ஆனால் இன்னும் வீட்டுக்குள்ளே போகலை. எல்லாம் வெளில வந்துட்டாங்க. வீடு இல்லை. இவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் பண்ணலை. எல்லோரும் முன்னாடியும் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு கிஃப்ட்டை வந்தவங்கள்ட்டேருந்து கிஃப்ட்டை வாங்கிட்டு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸு கேட்டார், யோ இங்கே வாய, உனக்கு ஏதாவது மனசில் கவலை இருக்கா? எவ்வளோ கஷ்டப்பட்டு கனவோடு இந்த வீடை கட்டின, இப்படி பூமிக்குள்ளே போயிடுச்சு, நாங்கள்லாம் குளநடிங்க போய் நிற்கிறோம், நீ கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் நீ ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்ருக்கியே, என்ன இது அப்படின்னு கேட்க, பரவாயில்லப்பா, எங்கள் உயிர் பழிச்சதில்ல, அதுவே பெரிய கிஃப்ட்டு தான். நாங்கள் இந்நேரம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போய் அசால்ட்டாக நின்றுட்டுருந்து நாங்களும் சேர்ந்து இந்த மண்ணுக்குள்ளே போயிருந்தோம்னா
இந்நேரம் உன் கூட நின்று நான் பேச போகிறதில்ல, போனால் போகட்டும், லோனை அடிச்சுட்டு திருப்பி நான் இடம் வாங்கி நான் திருப்பி வீடு கட்டிப்பேன். என் உயிர் மிஞ்சுதில்ல, என் ஃபேமிலி மிஞ்சிச்சில்ல, எங்கள் உயிருக்கு ஒரு சேதாரமும் இல்லைல்ல, வீடு மட்டும்தானே போச்சு, எங்கள் உயிர் இருந்தால் போதும், என்னுடைய மனைவி மக்கள் இருக்காங்க, நான் வேறு இடத்துக்கு போயிட்டு நான் சம்பாரித்து திரும்பவும் நான் வீடு கட்டுவேன், இது போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து அனுப்புகிறார். இதுலேருந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நாம் ஆசைப்படுறது ஒரு அளவோடு இருக்கணும். அப்படியே போனாலும் ஒரேடியாக நம்ம போயிடுச்சு, மழையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இடிஞ்சு போய் உட்காரக்கூடாது. தன்னம்பிக்கை வேணும், தைரியம் வேணும். உயிர் நல்லபடியாக இருந்துச்சுன்னா உழைச்சி நாம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வேணும். அளவோடவும் ஆசைப்படணும். அதிக கடன் வாங்கக்கூடாது. அவர் அளவோடு தான் கடன் வாங்கினார். ஆனாலும் ஆடம்பரமாக செலவெல்லாம் பண்ணலை. சிம்பிளாக ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி எல்லாருக்கும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்துட்டார். அதனால் நல்லபடியாக கடவுள் அவங்க உயிரை காவந்து பண்ணி விட்டுட்டார் பார்த்திங்களா. அதுக்கு அவர் கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு கவலை இல்லாமல் நான் இனி சம்பாரித்து வீடு கட்டுவேன்னு தன்னம்பிக்கையோடு சொல்லிவிட்டு எல்லார்ட்டேருந்து விடைபெற்று போயிட்டார். இதுலேருந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, மனுஷங்களுக்கு எல்லாருக்குமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நமக்கு தன்னம்பிக்கை வேணுங்க. ஐயோன்னு நம்ம அசந்து போய் உட்காந்துடக்கூடாது. தன்னம்பிக்கையோடு இருக்கணும். வரும் போகும், காசு இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கும், அடுத்தவங்கள்ட்ட போகும். நம்பிக்கை தாங்க நிரந்தரமானது. நாம் நம்மளை நம்பி நம்ம கூட இருக்கிறவங்கள நம்பிக்கையோடு வாழ வைக்கணும். அதுதாங்க கடவுளுடைய அனுகிரகம். நல்லபடியாக இருந்தோம்னா எல்லாமே சாதிக்கலாம். அதனால் அளவோடு ஆசைப்படுங்க, அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்னு கடவுளே நமக்கு ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் மறைமுகமாக சொல்லி இருக்கார். அதனால் நமக்கும் கீழே உள்ளவங்கள தான் நாம் பார்த்து வியந்து போகணும். இவங்களை விட நம்ம பெட்டர், இவங்களை விட நம்ம இதில் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது போதும், அதிகமாக ஆசைப்படக்கூடாதுன்னு நாமளே மனசை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நல்லபடியாக இருக்கணுங்க. வேறு ஆசைப்படக்கூடாதுங்க. அதனால் அவர் உயிர் தப்பிச்சே அதை நினச்சி அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அடுத்த ஜென்மத்துக்குள்ளே நான் இன்னொரு வீடு கட்டிடுவேன்னு சமாதானப்படு அந்த மாதிரி நாமளும் எந்த ஒரு நமக்கு நிகழ்வு நடந்தாலும் நாம் சமாதானப்படுத்திக்க நம்ம மனசையும் உடம்பையும் தயார்படுத்தி வச்சுக்கணுங்க. அதோடு போயிடுச்சு, நம்ம லைஃபே போயிடுச்சுன்னு நம்ம கவலையில் மூழ்கி உடம்பை வீணடிக்கக்கூடாது. அதனால் சந்தோஷமும் நிம்மதியும் நாம் நினச்சிக்கிறதுல தான் இருக்குது. இதேமாரி இன்னொரு வீடியோவை பார்க்கும்போது நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.